மக்களை பிரிக்கும் சனாதானம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். இன்னும் திருந்தல மாமா அப்படின்னு ஒரு படத்துல ஒரு வசனம் வரும். அந்த மாதிரி பட்டும் புத்தி வரல அப்படின்ற மாதிரி உதயநிதி அவர்களுக்கு இன்னும் புத்தி வரல. சனாதானத்தை ஏற்கனவே கை வச்சதுனாலதான் உங்களுடைய திமுக ஆட்சி இப்போ மண்ணை கவ்விச்சு திராவிட மாடல் 2.0 வராததற்கான முக்கிய காரணம் சனாதான ஒழிப்பு. இதை ஏற்கனவே டெங்கு மலேரியா கொசு கூட ஒப்பிட்டு பேசியதால் உதயநிதி அவர்களை கேட்டுக்கோங்க. ஏற்கனவே சனாதானம் குறித்து நீங்க பேசினதுனால தான் காங்கிரஸுக்கு ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க அடி விழுந்தது. அப்போவே காங்கிரஸ் உங்களை கூட்டணியில இருந்து கலட்டி விடலான்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைச்சதுனால அதை பயன்படுத்திக்கிட்டாங்க காங்கிரஸ். இப்போ என்ன அப்படின்னா, இந்த சனாதன ஒழிப்பு அப்படின்றீங்கல்ல, இந்த சனாதனம் ஒழிப்பு அப்படிங்கிறத உங்களுடைய வீட்டில் சொல்லி பாருங்களேன், உங்கள் அம்மாகிட்ட போய் சொல்லி பாருங்களேன். ஏங்க உங்கள் அப்பாவால் பண்ண முடியாதது, உங்கள் தாத்தாவாலேயே பண்ண முடியாதது இந்த சனாதனத்தை ஒழிப்பது அப்படின்றது. ஏன் அப்படின்னா, உங்கள் வீட்டுக்குள்ளேயே பூஜை அறை இருக்கா இல்லையா? உங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறீங்களா இல்லையா? உங்கள் அம்மா தாலி கட்டியிருக்காங்களா இல்லையா? உங்களுடைய மனைவி தாலி கட்டியிருக்காங்களா இல்லையா? மெட்டி போட்டிருக்காங்களா இல்லையா? அப்புறம் என்ன சனாதன ஒழிப்பு? சும்மா வாய்க்கிளிய வசனங்களை பேசக்கூடாது. ஏன் வீரமணி இருக்காருல்ல, இந்த பெரியார் திடல்ல இருக்கிறாங்கள, பெரியார் அந்த அமைப்புல இருக்காங்களா, அவங்க வீட்டில் இருக்கிற மனைவிகள் கிராப்பு வெட்டி தாலி கட்டாமல் இருக்காங்களா? பொட்டு வைக்காம இருக்காங்களா? சாமி கும்பிடாம இருக்காங்களா? இது யாராலையும் பண்ண முடியாது. சனாதனத்தை ஒழிக்க யாராலையும் முடியாது, இன்னொருத்தன் பிறக்கவும் முடியாது. சனாதனத்தை எதிர்த்து பேசியதால் ஸ்டாலின் அவர்கள் 1989 கிட்டத்தட்ட 39 வருடங்கள் சட்டசபை போயிட்டு இருந்தார். ஆனா இப்போ உங்க வாய் திறந்த நேரம் உங்க அப்பா தோத்து போனார். இப்போ சட்டசபைக்கே வர முடியாத சூழ்நிலை உங்க அப்பாவுக்கு வந்திருக்கு. எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தே இல்லாம போயிட்டார். அதன் பிறகு பினராயி விஜயன் தோத்து போனார். அப்புறம் அங்க இருக்காங்களா 15 வருஷமா தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாரு மேற்கு வங்காளத்தை மம்தா பானர்ஜி, அவரு தோத்து போனார். இதற்கெல்லாம் முக்கிய காரணம் சனாதனத்தை ஒழிப்போம் வேற இருப்போம்னு சொன்னவங்க தான் இவங்க. அதனால இவங்க மண்ணை கவிட்டாங்க. இப்போ திமுகவும் மண்ணை கவிடுச்சு. இப்போ ஏன் போய் சட்டப்பேரவையில் பேசிக்கிட்டு இருக்கீங்க? வெளியே பேச வேண்டியதானே? தேர்தலுக்கு முன்பாக பேச வேண்டியதானே? இப்போ போய் உள்ள போய் பேசுறீங்க. தேர்தலுக்கு முன்பாக பேசியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே. இப்போ போய் பேசுறீங்களே, நல்ல தைரியமானவராக இருந்தா தேர்தலுக்கு முன்பாக பேசியிருக்கணும். இப்போ போய் பேசியிருக்க கூடாது. இன்னொன்று, சட்டப்பேரவையில் தானே பேசியிருக்காரு. எல்லாருக்கும் பொதுவான ஆட்சி தானே பண்றோன்னு இருக்காரு விஜய் அவர்கள், ஜோசப் விஜய் அவர்கள். இதை கண்டித்து பேசியிருக்கணுமா இல்லையா? இது மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? சபாநாயகர் இது குறித்து பேசியிருக்கணுமா இல்லையா? இது போல பேசக்கூடாதுன்னு கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? 90% எங்களுடைய கட்சியில் இருக்கிறது இந்துக்கள்னு சொன்னார் ஸ்டாலின் அவர்கள். ஏற்கனவே ஸ்டாலின் அவர்களே நல்லா கேட்டுக்கோங்க, உங்களுடைய மகன் இந்த மாதிரி பேசுறது உங்க கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளுக்கே பிடிக்கல. மீண்டும் மீண்டும் இதே மாதிரி பேசிட்டு இருக்காரு. இது உங்களுக்கு தான் ஆப்படிக்குது, பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தான் ஆப்படிக்குது. இப்போ அடுத்து ஏற்கனவே பேசினதுக்கு தான் இப்போ எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தே இல்லாமல் நீங்கள் இருக்கீங்க. எதிர்கட்சிக்கு போயிருக்கு திமுக. இதற்கு காரணம் சனாதானத்தை ஒழிப்போம் அப்படின்னது தான். இப்போ மீண்டும் இதை பேச தொடங்கி இருக்கிறதுனால எதிர்கட்சி அந்தஸ்தே இல்லாமல் திமுகவே ஒழிஞ்சு போகும்போது வரக்கூடிய தேர்தலில் நீங்க பார்க்க தான் போறீங்க. இப்போ சனாதனத்தை ஒழிக்க உங்களால முடியாது, உங்க அப்பாவால முடியாது, உங்க தாத்தாவாலேயே முடியாது. ஆனா திமுகவை ஒழித்து விட்டார்கள் தமிழக மக்கள். திராவிட கட்சி வேணாம், திமுக வேண்டவே வேணாம் அப்படின்னு சொல்லி தமிழக மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதனாலதான் இந்த முறை தலைவரும் தோத்து போனார், பொதுச் செயலாளரும் தோத்து போனார். தொடர்ச்சியாக எம்எல்ஏவா இருந்தவங்க தோத்து போயிட்டாங்க. சென்னையே தன்னுடைய கோட்டைன்னு சொன்னவங்க தோத்து போயிட்டாங்க. இதற்கெல்லாம் காரணம் சனாதன ஒழிப்பு அந்த வார்த்தை. இதுல மக்களை பிரித்து பார்க்கக்கூடிய சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்றது. யாரு மக்களை பிரிச்சு பார்க்கிறா? திருமாவளவன் அவர்களை கூப்பிட்டு, ஐயா நீங்க பொது தொகுதியில போட்டியிடுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கீங்களா? அந்த வாய்ப்பை நீங்க கொடுக்காம தடுத்தீங்க அப்படின்னு சொல்லி விசிக கட்சியில இருக்கக்கூடிய வன்னியரசு அவர்கள் ஒரு தொலைக்காட்சியிலே பேசியிருந்தாரா இல்லையா? தனி தொகுதி ஏன் கொடுக்குறீங்க? ஏங்க அவருக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுக்குறீங்க? உங்களுக்கு இருக்கிற மாதிரி சோஃபா அவருக்கும் கொடுக்க வேண்டியதானே? ஏன் பிளாஸ்டிக் சேர் கொடுக்குறீங்க? என்னைக்காவது ஒரு நாள்
நல்ல நாள் பெரிய நாள்ல அவர் கூப்பிட்டு ஒரு விருந்தாவது வச்சது உண்டா? வீட்டுக்குள்ள திருமாவளவன் அவர்களை அனுமதித்தது உண்டா இந்த திமுக? இது எதுவுமே பண்ணல. கவுடாவா அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவர்கிட்ட ஜாதி பெயரை ஸ்டாலின் அவர்கள் கேட்டாரா இல்லையா? அந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல இன்னும் இருக்கா இல்லையா? இவ்வளவு ஏங்க உதயநிதி அவர்களை பாருங்க, இந்த வீடியோ பாருங்க. இது என்னது? இது ஏன் இப்படி போகணும்? இது மானங்கெட்ட பொழப்பா இல்லையா? சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னா இங்க என்ன வேலை? இங்க என்ன வேலை? உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா கோயில் குளமா போனாங்க, அப்படி போயும் பிரயோஜனம் இல்லாம போச்சு. ஏன் இப்படி இருந்தா எப்படி கடவுள் உங்களுக்கு ஆதரவா நிற்பாரு? இதெல்லாம் பேசுனதுனால தான் இப்படி ஆகி நிற்குது. உங்க அம்மா கோயிலா போய் ஒட்டகத்துக்கு பூஜை பண்ணி, குதிரைக்கு பூஜை பண்ணி, மாட்டுக்கு பூஜை பண்ணி, எடைக்கெட தங்கமா காசா ஏதோ கொடுத்தீங்க, அதெல்லாம் பண்ணியும் கூட தோத்து போயிருக்கீங்க. அதற்கான காரணம் இந்த மாதிரியான திமிரு பேச்சு தான். இந்த மாதிரியான திமிரு பேச்சு தான். இந்தியாவே இன்னைக்கு அமைதியா சுமூகமா நட்போட மத வேற்றுப்பாடு ஒற்றுமையா இருக்கு அப்படின்னா அதற்கான காரணம் ஒன்று சனாதன தர்மம் தான். சனாதன தர்மம் தான். இதை அழிக்க யாராலையும் முடியாது, இன்னொருத்த பிறக்கவும் முடியாது, பிறக்க போறதும் இல்லை. ஏன் அப்படின்னா இது நம்மளுடைய வாழ்வியல் முறை. நீங்க நம்புங்க, நம்பாம போங்க, அது நமக்கு தேவையில்லை. நம்ம காலில் ஒரு புக்கு இடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா நான் அதை கும்பிடுவேன், கண்டிப்பா கும்பிடுவேன். இதுதான் அந்த வாழ்வியல் முறை. அடுத்ததா இதுல நம்ம முக்கியமா பார்க்கணும். நாங்க பிரிச்சு பார்க்க மாட்டோம் அப்படின்றீங்களா? அப்புறம் ஏன் தாவேக அமைச்சரவையில ஒரு பார்ப்பனர் வந்துவிடக் கூடாது, அமைச்சர் பதவியை அவர் கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லி ஏன் கச்சை கட்டிக்கிட்டு போராடுறீங்க? எல்லாரும் சமம் தான் அப்படின்னா அவர் வரட்டுமே. அதுவும் பள்ளி கல்வித்துறை அவர் கொடுத்துடாதீங்க அப்படின்றீங்க. இதுக்கு காரணம் என்ன? அழுப்பத்தனமா இல்லை? ஜாதி வேறுபாடு பார்க்குறீங்களா இல்லையா? பார்க்குறீங்க தானே? பார்க்கல அப்படின்னா யாரு எந்த துறைக்கு அமைச்சராக வரணும் அப்படின்றத தலைவர் முடிவு பண்ணி கொடுக்குறாரு. இதில் உங்களுக்கு என்ன வேகுது? ஏற்கனவே நீங்க வேறுபாடு பார்த்ததுனால தான் இப்போ அதாவது திமுக ஆலமரம் அப்படின்னீங்க, இப்போ தனிமரமா நின்றுட்டு இருக்கீங்க. மீண்டும் இதை பேச தொடங்கி இருக்கீங்க. அந்த தனிமரமும் உங்க ஸ்டாலின் அவர்கள் செஞ்சதுதான். அடுத்ததாக அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தீவிரமா அரசியல்ல களமிறங்க போகிறார். அவருக்கான எழுச்சி அப்படின்றது விஸ்வரூபமா இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி பிரபல ஜோதிடர், பாஜகவை சார்ந்த முக்கிய நிர்வாகி செல்வி அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார் அப்படின்னு இவர் தான் கணிச்சு சொன்னார். இயற்கை பேரிடரை துல்லியமாக கணித்து சொல்லக்கூடிய செல்வி அவர்கள் இப்போது கணித்து சொல்லியிருக்கிறார். வரக்கூடிய தேர்தல் அப்போ விஜயா, உதயநிதியா, அண்ணாமலையா அப்படின்னு சொல்லி இருக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அண்ணாமலை அவர்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு இடம் அரசியல்ல மீண்டும் வரப்போகிறது அப்படின்னு கூட அவர் சொல்லியிருக்கிறார். அதற்கு ஏற்ப இப்போது அடுத்ததாக மாநில தலைவராக அண்ணாமலை அவர்களே பொறுப்பேற்க போவதாகவும் நமக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் மீண்டும் களத்தில் இறங்க வேண்டும். இப்பவும் களத்தில் இருக்காரு. ஆனா எப்படி திமுகவிற்கு எதிர்கட்சி தலைவராக சரியான பதிலடி கொடுத்தாரோ அதுபோல இப்போது எதிர்கட்சி தலைவராக மீண்டும் அண்ணாமலை அவர்கள் சிறப்பாக செயல்படுவார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு. அதனால அவர் மாநில தலைவராக மீண்டும் பொறுப்பேற்க வேண்டும். தென்றல் தேர்தலில் சந்திச்சாங்க. இப்போ அடுத்து புயல் தான் வேணும், நமக்கு புயல் வேணும். விஜய் என்ற ஒரு சுனாமி தமிழகத்தை தாக்கியது. அது நல்லதா கெட்டதா அப்படின்றது இனிவரும் காலங்களில் தான் தெரியும். ஆனால் அந்த சுனாமியை சமாளிக்க நமக்கு அண்ணாமலை அவர்கள் தேவை. எந்த ஆட்சியாக இருந்தாலும் அதில் சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த குறைகளை மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்கும் அரசாங்கத்தில் அவங்களுக்கே தெரியாமல் கூட இருக்கலாம், அவங்களுக்கும் சில அறிவுரைகள் சொல்ல, எடுத்து சொல்ல அண்ணாமலை போன்ற சிறந்த ஒரு தலைவர் வேண்டும். அடுத்ததை நம்ம முக்கியமாக பார்க்க போவது செந்தில் பாலாஜி இருக்கார்ல, அவர் தொடர்புடைய இந்த மின்மாற்றி, அவர் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தபோது வாங்கிய அந்த ஒப்பந்தத்தில் உண்டான முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரிக்கலாம், அதற்கு தமிழக அரசாங்கம் ஒத்துழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்திருந்தாங்க. அதை எதிர்த்து தமிழக அரசாங்கமானது மேல்முறையீடு போயிருந்தது. சிபிஐ விசாரிக்க அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி போயிருந்தாங்க. ஆனால் உச்ச நீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது. மீண்டும் செந்தில் பாலாஜி விசாரணை வளையத்திற்குள் வந்துவிட்டார், சிக்கிவிட்டார். ஆனால் இவங்க என்னப்பா எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படுறீங்களா? சரி, இங்கே நடக்கலை, ஆனால் இன்னொரு இடத்துல நடந்திருக்கு. என்ன தெரியுங்களா? மேற்கு வங்கத்தில் நகராட்சி பணி நியமனத்தில் ஊழல் செய்ததாக முன்னாள் அமைச்சர் சுஜித் போஸ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மேற்கு வங்காளத்தில்.
நல்ல செய்தியா? இதே செய்தி முன்பு இங்கேயும் நடந்தது. செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டு 1 வருடங்களுக்கு மேலாக சிறையில் போய் ஏக் தோ தீன்னு சொல்லி கம்பி அணிக்கிட்டு இருந்தார். உச்சாலாம் போயிருந்தாரு ஃபேனில், நீங்கள் தான் பார்த்துருப்பீங்களே. கரூரில் போய் விஜய் அவர்கள் போட்டு துவன்னு துவைச்சி எடுத்தது பிறகு, அண்ணாமலை அவர்களும் போட்டு புரட்டி எடுத்த பிறகு, கரூரில் நின்னா நம்ம பப்பு வேகாது அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூருக்கு தலைதறிக்க ஓடி போனார். அங்கேயும் போய் சொற்ப எண்ணிக்கை வாக்கு வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சிருக்கிறார். ஒன்றும் பெரிய ஓட்டு வித்தியாசம் கிடையாது. என்னென்னமோ கொடுத்தும் கூட செந்தில் பாலாஜி டம்மி ஆகிட்டாரு. சட்டப்பேரவையில் அவர் பொறுப்பேற்கும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படியே கண்ணெலாம் கலங்கி. ஏன் இப்படி கண் கலங்கினார் தெரில. ஏன் அப்படின்னா ஸ்டாலின் அவர் தோத்து விட்டார் அப்படின்னு சொல்லி கண் கலங்கினாரா, இல்லை நம்ம சிக்க போகிறோம், ஏன் அப்படின்னா நம்ம ஆளுங்கட்சியாக இப்போ இல்லை, யார் யார் என்னென்ன சொல்லி நம்மளை வச்சு செய்ய போகிறாங்களோ, இடி நம்மளை கைது செய்யுமா, இல்லை மத்திய அரசாங்கம் ஏதாவது ஏதாவது அமைப்புகள் நம்மளை கைது செய்ய போகிறதா, இல்லை இப்போது பொறுப்பேற்றுள்ள தமிழக அரசாங்கமே, தாவேக அரசாங்கமே நம்மளை கைது செய்யுமா அப்படின்ற பயத்தில் இருக்காரா அப்படின்றது தெரியல. ஸ்டாலின் அவர்கள் தோத்து போயிட்டார்னு இவர் வருத்தப்படுறாரு அப்படின்னா இதை நான் நம்ப மாட்டேன். ஏன் அப்படின்னா ஏற்கனவே இவர் தான் சொல்லியிருந்தார், அம்மா நீங்கள் மட்டும் இல்லை அப்படின்னா தமிழ்நாடு சுடுகாடாக போயிருக்கும், கோபாலபுரம் சுடுகாடாக போயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களை தாக்கி பேசியிருந்தார். இதே சட்டசபையில் வைத்து செந்தில் பாலாஜி அவர்கள். அப்படி இருந்த ஒருத்தர் எப்படி திடீர்னு மாறுவார்? மாறக்கூடியவர்ல பச்சோந்தி கிடையாது செந்தில் பாலாஜி, பச்சோந்தி கிடையாது. அதனால் இதற்கெல்லாம் அவர் ஸ்டாலின் தோத்து போனான்னு கண் கலங்கிட மாட்டார். சிக்கிடுவோமோன்ற பயத்தில் கண் கலங்கியிருப்பார். எப்படியோ மேற்கு வங்கத்தில் செய்த இந்த அதிரடி கைதானது தமிழகத்திலும் கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாம் நம்புவோம். அடுத்ததாக விஜய் அவர்கள் ஒரு பதவி கொடுத்திருக்கிறாருங்க. ஏற்கனவே ஒரு பார்ப்பனருக்கு எப்படி நீங்க அமைச்சரவையில் இடம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி திமுக கூட்டணிலாம் லொன்னு ஆரம்பிச்சிருக்க இந்த சமயத்துல இதே மாதிரி சம்பவத்தை பண்ணியிருக்கிறார். என்ன அப்படின்னா, முதலமைச்சருக்கான சிறப்பு பணி அதிகாரியாக ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் என்பவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இவர் யார் அப்படின்னா, தாவேகாவின், அதாவது விஜய் அவர்களின் ஜோதிடராகவும் தாவேகாவின் செய்தி தொடர்பாளராகவும் இவர் இருக்கிறார். இதில் சன் டிவி வெளியிடும் போது என்ன நடந்தது தெரியுங்களா? அந்த பேருக்கு பின்னாடி இந்த வெற்றிவேல்னு இருக்குல்ல, ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல், அந்த வெற்றிவேலை கட் பண்ணிட்டாங்க. அந்த வார்த்தை கூட போடுவதற்கு சன் டிவிக்கு துணிச்சல்ல, பயம். முருகனை தொட்டால் என்ன நடக்கும், திருப்பரங்குன்ற விஷயத்துல கை வச்சதுனால இப்ப திமுகவுக்கு எந்த நிலைமை வந்திருக்கு பாருங்க. முருகனை தொட்ட நீ கெட்ட அப்படின்றதுனால இப்ப வெற்றிவேல்ன்ற அந்த பேர் போடவே இவங்க பயப்படுறாங்க. இந்த நபருக்கு விஜய் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பொறுப்பு கொடுத்தா அது எப்படி நீங்க கொடுப்பீங்க? கொடுக்க கூடாது. இவர் ஜோதிடத்தை பரப்பி விடுவார். ஏங்க என்னங்க இதெல்லாம்? விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கும் போது எதிர்ப்பு தெரிவிச்சிங்க, அப்புறம் ஆதரவு தெரிவிச்சிங்க, அப்புறம் அமையக்கூடிய ஆட்சிக்கு நாங்கள் சிரமத்தை கொடுக்க மாட்டோம் நீங்கள், அப்புறம் ஒரு ஓட்டில் ஜெயிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி அவரை எதிர்த்து நீங்கள் கோர்ட்டு கேஸ்ன்னு போய் அலைஞ்சிட்டு இருக்கீங்க, அவருக்கு தடை விதிக்கணும்னு சொல்லி போய் போராடிட்டு இருக்கீங்க. இதுதான் சிக்கல் கொடுக்காத ஒரு எதிர்கட்சியா? உதயநிதி அவர்களே அவருக்கு என்ன மாதிரிலாம் சோப்பு போடுறாரு பாருங்க. விஜய் அவர்களுக்கு சரியான சோப்பு போடுறாரு. என்ன அப்படின்னா, இவரும் நானும் ஒரே காலேஜில் படிச்சிருக்கோம், ஆனால் அரசியலில் நாங்கள் தான் சீனியர் அப்படின்றாங்க. உண்மைதான். ஊழல் பண்ணுறதுல நீங்கள் தான் சீனியர், கனிம வளம் கடத்துறதுல நீங்கள் தான் சீனியர், மக்களை ஏமாற்றி பொய்யான வாக்குறுதி கொடுக்கறதுல நீங்கள் தான் சீனியர், இதுலலாம் நீங்கள் சீனியர் தான். விஜய் அவர்கள் இதில் புதுசு தான். இது அவர் பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா வெள்ளை அறிக்கையை வெளியிடுவேன் திமுக ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணிச்சு, தமிழகத்தின் இப்போது நிதிநிலை என்ன அப்படின்றத வெள்ளை அறிக்கையாக வெளியிடுவேன்றாரு. அதில் அறநிலைத்துறை சம்மந்தப்பட்டதும் இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அது எப்படி இருக்க போகிறது அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த ஜோதிடர் இருக்காருல்ல, ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல்ன்றவர் இருக்கார்ல, இவர் ஒரு நல்ல ஒரு முன்பே கணிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. இவர் தான் விஜய் அவர்கள் அரசியல் வருவதற்கு முன்பாகவே அஜித் அவர்களை அரசியலுக்கு கொண்டு வர முயற்சி செய்ததாகவும் இவர் பேசியதாக ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. என்ன நடக்கும் அப்படின்றது தெரியல. அண்ணாமலை அவர்கள் மீண்டும் விஸ்வரூபம் எடுக்க போகிறார், தமிழக அரசியல் களம் என்பதே மாறப்போகிறது, விஜயா அண்ணாமலையா அப்படின்னு போய் தான் முடிய போகிறது, உதயநிதி அவர்கள்லாம் ஃபீல்டுலேயே இல்லை சீன்லேயே இல்லை அப்படின்ற
மாதிரி மாறப்போவதாகவும் பல தகவல் வருகிறது. ஜோதிடர்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உண்மை என்ன அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். சனாதனத்தை அழிக்க நீங்க இல்ல, உங்க அப்பா இல்ல, உங்க தாத்தா இல்ல, இன்னொருத்தன் பிறந்து வந்தா கூட அது நடக்கவே நடக்காது. இதை பேசி பேசியே எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழக்க போகிறது இந்த திமுக. மக்களை கேட்டுக்கோங்க. திமுகவில் இருக்கக்கூடிய 90% இந்துக்கள்னு சொல்றதா என்ன சொல்றதுன்னு தெரியல. கேட்டுக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க.